ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இவேபிள் விச் இஸ் த சாப்டர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, இவ்வளோ தான் இதில் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒன் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இதே மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு இவேபிளில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இவேபிள் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். அப்புறம் எப்படி அது ஜென்ரேட் ஆகும், என்ன பண்ணணும், அதுக்கு என்ன தேவை, ப்ரீ ரெக்விசிட்ஸ், அண்ட் தென் எப்போ, யார் பண்ணுவாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அதில் நம்ம ஃபைல் பண்ணணும், கண்டிப்பாக யாருக்கு பண்ணணும், சில டைம்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை, அதெல்லாம் என்ன பண்ண மாதிரி சுச்சுவேஷன்ஸு, இதே திடீர்னு ஏதாவது கூட்ஸ் மாற்றுறாங்க அந்த போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அப்போ என்ன பண்ணணும், அண்ட் தென் கன்சாலிடேஷன். இதுலேயும் கன்சாலிடேஷன் ஆனால் இதுலேயும் கன்சாலிடேஷன் இருக்குது, பட் அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இருக்காது. அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டியும் ஃபைல் பண்ணலாமா பண்ண வேணாமா, அண்ட் தென் கேன்சல் பண்ணிக்கலாமா, அது பாசிபிளா, எவ்வளோ நாள் வேலிடிட்டி இது, அதுக்கப்புறம் பிளாக் பண்ணலாமா, இவேபிள் பிளாக் ஆகுமா, அந்த மாதிரி பிளாக்கிங்லாம் நடக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் கவர் ஆகிற ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஸ்கிப் நம்ம எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ டாபிக் இருக்கே, இவங்க இந்த வீடியோவில் முடிச்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் இவ்வளோ தான் டாப்பிக்கு, சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் அதோடைய ஆன்சர் எழுதியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ என்னோடய கைப்பாடை நம்ம எழுதுறது தான். நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்லாம் நம்மளுக்கு சரி வராது. ஸோ நம்மளே எழுதி பார்த்துட்டு நம்மளே அதை படிக்கிறப்போ நம்மளுக்கு ஆழமாக பதியும் இல்லையா? ஸோ அதனால் ஓகே கைஸ், ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு டாப்பிக்கும் நம்ம படிச்சுட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ போலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்காக பார்க்குறதுல ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு இந்த இவேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி ரெக்வயர்மெண்ட். சி, ஸோ அது சட்ட ரீதியாக அது நம்மள பண்ண சொல்கிறாங்க, செக்ஷன் 68 படி, அவ்வளோதான். ஸோ இதனால தான் நம்ம இவேபிள் ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ டிக் போட்டுடலாமா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன இவேபிள்னா என்னன்னா, ஸோ இவேபிள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்காக ஃபைல் பண்ணுறதுக்காக பண்ணுறது, ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட், அது மூலமாக நம்ம ஃபைல் பண்ணுறதுக்காக பண்ணுறது. யார்னா, எந்த ஒரு பர்சன் மூமெண்ட் ஆஃப் குட்ஸில் ஈடுபடுறாங்களோ, ஸோ அவங்களுடைய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணணும், அந்த மூமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்க இவேபிளில் போய் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ எப்போது மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ப்ரியர் டு த கமென்ஸ்மெண்ட், என்ன அதை நம்மளுடைய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணணும். யார் அந்த பர்சன், யார் மூமெண்ட் ஆஃப் குட்ஸில் ஈடுபடுறாங்களோ அந்த பர்சனு. ஸோ இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயம் தான் என்னது, இவேபிள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, இவேபிள் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட். அதை நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் நம்ம பதிவு பண்ணணும். ஸோ பதிவு பண்ணி இந்த இவேபிளை ஜென்ரேட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு எவிடன்ஸ்க்கு தான் நம்ம இந்த இவேபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வாட் இஸ் இவேபிள் அப்படின்னா. ஸோ டிக் பண்ணிக்கலாமா? ஓகே. அண்ட் தென் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பெனிஃபிட்ஸ். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ரா இந்த இவேபிள் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பவுண்டரி செக், அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், நிற்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் தென் அதனால நம்மளுக்கு ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேர்ன் அரவுண்ட்னா என்னென்னா, இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா போயிட்டு திரும்ப வர்றது கூட இங்கே ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த குட்ஸ் ட்ரக்குடைய மூவ்மெண்ட் கூட இங்கே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுதான் என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிங் இவேபிள். ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸும் ஓவர். அண்ட் தென் ஹவு இட்ஸ் ஜென்ரேட்டட், எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அடுத்து. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி போயிட்டு www.ewablegt.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபார்ம் ஜிஎஸ்டி இவேபிள் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மை போயிட்டு நம்ம ஃபில் இவே பில்லை என்ன பண்ணிக்கலாம்,
ஃபில்அப் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்கலாக ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஜென்ரேட் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த போர்ட்டலில் போய் நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இவே பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஹவ் இட்ஸ் ஜென்ரேட்டர் ஓவர். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த இவி பில்லை ஜென்ரேட் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சனாக வந்து இருக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் அவங்க ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் இந்த மாதிரி வந்து இந்த இவி பில்லை ஜென்ரேட் பண்ண முடியும். வாட் இஃப் ஹேப்பன்ஸ், அவர் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இல்லை, இந்த டிரான்ஸ்போர்ட்டை ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இல்லை அப்படின்னா அவர் போயிட்டு என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணாங்க அப்படின்னா 15 டிஜிட் டிரான்சன் நம்பர். இது என்னென்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஒரு யூனிக் ஐடி. ஓகேவா. ஸோ இதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு என்ன பண்ணலாம், அவங்க வந்து இவே பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ப்ரீ ரெக்வசிட்ஸ். ஸோ ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டே வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். அவங்க இதே வந்து டிரான்ஸ்போர்ட்டராக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து நாட் ரெஜிஸ்டர் பர்சன், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் இந்த டிரான்சன் அப்படின்றக்கூடிய 15 டிஜிட் யூனிக் டிரான்ஸ்போர்ட் ஐடி அதை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி ஸோ அந்த நம்பரை வச்சு இவே பில்லை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீ ரெக்வசிட்ஸும் ஓவர். ஓகே. அண்ட் தென் வென் அண்ட் ஹூம், எப்போ பண்ணணும், யார் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ எப்போ வந்து ஒரு இவே பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ அதனுடைய மதிப்பு 50,000 மேலே போகிறப்போ, ஓகேவா, என்னது 50,000 ரூபாய் மேலே போகிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இவே பில்லை ரெஜிஸ்டர் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா அதோடைய வேல்யூஸ், ஜிஎஸ்டி இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணலாம். எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா எக்ஸம்ப்டட் சப்ளை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு வந்து டாக்ஸபிள் சப்ளை வந்து என்ன இருக்குது, இப்போ வந்து ஒரு 45,000 வந்து டாக்ஸபிள் சப்ளை வந்து இருக்குது. ஓகேவா. ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 4,000 ருபீஸ் இருக்குது. ஓகே. எக்ஸம்ப்டட் சப்ளை எவ்வளோ இருக்குன்னா 2,000 ருபீஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளை, அதாவது டாக்ஸபிள் சப்ளை இன்க்ளூட் பண்ணலாம் அண்ட் தென் ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணலாம். எக்ஸாம்டட் சப்ளை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும், 45 + 4 எவ்வளோ 9, அப்போ 49,000. ஸோ இப்போ இதுக்கு வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணலாமா, 50,000 கூட தான் இருக்குது, ஜென்ரேட் பண்ணலாமா, நாட் நீடட். ஓகேவா. ஸோ இதே வந்து வெயிட் 6,000 வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து இது 6,000 இருக்கப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 51,000 ஆகிடும். ஸோ அப்போ இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்துக்கணும், நம்ம என்ன வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும், ஓகே, ஸோ என்ன வந்து இதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 50,000 எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணுங்க, இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ சம் கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஈவன் இஃப் 50,000க்குள்ளே வந்தாலும் நீங்கள் இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பிரின்சிபல் வந்து இருக்காங்க, அதாவது இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுடைய ஜாப் ஒர்க்கர் வந்து டெல்லியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கூட்ஸை. ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை கண்காணிக்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற பர்பஸ்னால அவங்க வந்து என்ன பண்ணணும், 50,000க்கு உள்ளே இருந்தாலும் நீ என்ன தான் பண்ணணும், இவே பில்லை ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, இப்போது அதே மாதிரி ஒரு இன்டர்ஸ்டேட் சப்ளை தமிழ்நாட்டில் இருக்கவங்க டெல்லியில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் வந்து என்னது பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து 50,000க்குள்ளே இருந்தாலுமே அவங்க இவே பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் கேசஸ். ஸோ என்னதான் 50,000க்கு உள்ளே இருந்தாலும் இந்த 2 பேர் பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர் அண்ட் தென் பர்சன் எக்ஸம்ப்டட், அதாவது அவங்க ரெஜிஸ்டர்லேருந்து எக்ஸம்ஷன் ஆகியிருந்தாலும் கூட அவர் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸை வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணுறாரு அப்படின்றப்போ அது 50,000க்கு உள்ளே இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணணும், அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ வந்து அடுத்தது வந்து ஹூம். ஓகே. ஸோ ஹூம் இதில் வந்து நம்ம என்னென்னா சிவகார்த்திகேயன் ஹீரோ இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னா இப்போ சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர்கள் அவங்க ஆர்த்தி ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ யார் வந்து இந்த இடத்துல வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ பார்க்கலாமா. ஓகே. ஸோ அப்போது அந்த டெலிவரி வந்து எஸ்கே அவர்கள் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும்.
இல்லை ஆர்த்தி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்த்தி தான் வந்து என்ன பண்ணணும், அவங்க தான் ஜென்ரேட் பண்ணணும். இப்போது எஸ்கே வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஆர்த்தி வந்து ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்காங்க. அப்போ யார் பண்ணணும்? அப்போது ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்கக்கூடிய ஆர்த்தி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹூம். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பில் டு ஷிப் டு மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பில் டு ஷிப் டு மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது எஸ்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்த்தி அவர்களுக்கு தேவையான ஒரு ஃபுட் ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து செஃப் கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஃபுட் ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் வந்து இங்கே ஒரு ஒர்க்கர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டர் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆர்த்தி அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் எங்கே நடக்குது, இங்கே நடக்குது. ஓகேவா? ஓகே. எங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க்கருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன தான் வந்து 2 இன்வாய்ஸஸ் வந்து ஜென்ரேட் ஆனாலும், இங்கே எஸ்கேவும் இந்த இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம், அண்ட் தென் வந்து இங்கே அவர் அந்த ஒர்க்கரும் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இவங்க இல்லைனா இவங்க ஏதாவது ஒரு ஈவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இதானது பில் டு ஷிப் டு மாடல். இதில் வந்து யார் ரீச் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒன்று ஆர்டர் பண்ணவங்க, இல்லை அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, மூவ்மெண்ட் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற மேட்டர்ஸ். ஓகே. ஸோ வென் அண்ட் ஹூம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் டு பி ஃபர்னிஷ்டு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபர்னிஷ் பண்ணணும். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ போர்ட்டலில் போய் என்ன ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும், ஜிஎஸ்டி பில் நம்பர் ஃபார்ம் நம்பர் 1. ஸோ அது எப்படி வந்து பார்ட்ஸாக வந்து பிரியுதுன்னா, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு சொல்லி பிரியுது. ஸோ பார்ட் ஏல வந்து இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பரு, சப்ளையரோடது, ரெஜிஸ்டரோடது, ரெசிபியன்ட்டோடது, அதுக்கப்புறம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேஸ் ஆஃப் டெலிவரியோடைய பின்கோட் நம்பர், டாக்குமெண்ட், டேக்ஸ் இன்வாய்ஸு, இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஒரு நம்பரு, அண்ட் தென் டேட்டு, அந்த எவ்வளோ மதிப்புள்ள வேல்யூ அது, ஹெச்எஸ்என் கோடு, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ரீசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்து கவர் ஆகும், இது எல்லாமே எதில் போடணும், பார்ட் ஏ விச் இஸ் கம்பல்சரி. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் பார்ட் பி, இது யாருன்னா டிரான்ஸ்போர்ட்டர், வந்து யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபில் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், வெஹிக்கல் நம்பரு, அந்த டிரைவர் டீட்டெயில்ஸு, லைசன்ஸு, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபர்னிஷ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த பார்ட் பி ஜென்ரேட் பண்ணி, இந்த பார்ட் பி ஃபில் பண்ணி ஃபர்னிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஈவி பில் ஆக்சுவலாக வந்து ஜென்ரேட்டே ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டரே அலோவ் பண்ணுறாங்க, அத்தரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவரே வந்து பார்ட் ஏ கூட ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன்ஸ் டு பி ஃபர்னிஷ்ட் இன் த ஈவி பில். ஸோ அதனுடைய ஃபார்மில். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் டு பி ஃபர்னிஷ்டு ஓவர். அடுத்தது வந்து யாருக்கெல்லாம் மண்டேட்ரியாக பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து மண்டேட்ரி இல்லை, சம்டைம்ஸ் நாட் மண்டேட்ரி அப்படிங்கிற கேஸஸும் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த கன்சைனர் அப்படிங்கிறவங்க, அதாவது இந்த சப்ளை பண்ணுறவங்க இன்னொருத்தவங்களுக்கு ரீச் ஆகிறப்போ, ஸோ இவங்க 2 பேருமே அதில் பண்ணவே இல்லை, ஈவே பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணவே இல்லை. அவங்களுடைய கூட்ஸும் 50,000 ஒர்த்துக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2 பேரும் பண்ணவே இல்லையே, யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போவாங்களே இந்த டிரான்ஸ்போர்ட்டர், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த ஈவே பில்லை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இது வந்து மண்டேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சில விஷயத்தில் வந்து மண்டேட்ரி இல்லை. என்ன அது மண்டேட்ரி இல்லை, என்ன விஷயம் மண்டேட்ரி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பார்ட் பி இருக்கும் இல்லையா, இங்கே நம்ம பார்த்தோம்ல பார்ட் பி, இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்னிஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே அதை சப்ளை பண்ணுறாங்க. அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான். இங்கே பாருங்கள், லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். அப்போது 49, 50 வரைக்கும் இருக்கலாம். 49, 50 வரைக்கும் இருக்கலாம். 51 போகக்கூடாது, 50 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கிலோமீட்டர், அது வரைக்கும் இருக்குது, 50 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறப்போ, அப்போ இந்த பார்ட் பியுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே வந்து அவசியம் இல்லை, நாட் மண்டேட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு இருக்குது கரெக்டாக? வெயிட். ஓகே, சும்மா அப்படி வச்சுப்போம். ஸோ இது வந்து தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இங்கேயும் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே போகிறப்போ 50 கிலோமீட்டர் தான் ஆகுது அப்படிங்கிறப்போ அங்கே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து போகுது, இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ அப்போ அவங்க பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல இன்டர் ஆகிடுது, இன்ட்ரா ஸ்டேட் தாண்டி இன்டர் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் 50 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. ஸோ அப்போ அங்கே பண்ணணும். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தானே போகும். ஸோ அப்போ அங்கேருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தானே போகுது. இங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ், இங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ அப்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போகுது. ஸோ அப்போ அங்கே வந்து லெஸ் தேன் 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ அங்கே பண்ண தேவையில்லை. புரியுது அப்போ? ஸோ அதே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறப்போ அது 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கப்போ நோ நீடு அதுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இதே இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரையும் இருக்கார் அப்படின்னா அங்கே நம்ம பண்ணி ஆகணும். இதே அந்த டிரான்ஸ்போர்ட்டர் அங்கே ஊருக்குள்ளே இருக்கவங்க தான் அந்த கன்சைனி அப்படிங்கிறப்போ அங்கே என்ன தேவையில்லை, இந்த பார்ட் பி டீட்டெயில்ஸ் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் mandatory and sometimes not mandatory. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்போ மற்றவங்க வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் இடையே வந்து வந்துட்டாருன்னா அப்போ என்ன பண்ணணும் சொல்கிறேன், காட்டுறேன். ஒன்றும் இல்லை. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கன்வீனியன்ஸ் வந்து நடக்குது, குட்ஸ் மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது ஒரு வண்டியில் வந்து ஒரு எல்லாம் ஃபில் பண்ணி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகிற வழியில் இந்த வண்டிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வண்டி வந்து மாற்றுறாங்க. ஸோ அப்படி மாற்றுறப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அந்த கன்வீனியன்ஸ் வந்து வேறு ஒரு கன்வீனியன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்டேட் பண்ணணும், டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். எங்கே இவர் தானே டிரான்ஸ்போர்ட்டரு, அவருடைய விஷயத்தில் போய் அப்டேட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் இல்லையா, அதில் பார்ட் ஏல வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க தானே இதுக்கு விஷயத்துக்கு சார்ந்தப்பட்டவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட் பிலையும் போய் அப்டேட் பண்ணி விட்டுருணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இந்த அதே ஃபார்மில் போயிட்டு அப்டேட் பண்ணி விட்டாங்கன்னா இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுடைய வெஹிக்கல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னா இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இங்கே டிரான்ஸ்போர்ட்டர், ஓகேவா? ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, இந்த டிரைவர். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு சார்ந்த விஷயம் இது, அவர் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஓகே, ஸோ இவருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கன்வேயன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கன்சைன்மெண்ட்ஸ் ஏற்படுறப்போ அவர் ஒருத்தர் தான் அந்த விஷயம், அவர் ஒருத்தர் தான், அவர் தான் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கப்போ தான் இந்த கன்சாலிடேஷன் வந்து வரும். ஓகேவா? ஸோ எல்லா டிரான்ஸ்போர்ட்டருக்கும் இங்கே சொல்ல வரல, இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ கன்சைன்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும், இல்லை ஒரே ஆள் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தான் ஒன்றுமே இல்லை, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கார்ல அந்த ஈவே பில்லுடைய சீரியல் நம்பரை வந்து எலக்ட்ரானிக்கலாக அந்த வெப்சைட் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த வெப்சைட் காமன் போர்ட்டல், ஜிஎஸ்டி காமன் போர்ட்டலில் போய் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபார்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, ஈவே பில் நம்பர் 1, இது ஜிஎஸ்டி ஈவே பில் நம்பர் 2. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா அவர் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், சீரியல் நம்பர், ஈவே பில்லோட சீரியல் நம்பர் போட்டு. அப்போ பண்ணிட்டா அந்த ஈவே பில்லெல்லாம் கன்சாலிடேட் ஆகி ஒரே டாக்குமெண்ட்டில் வந்து உட்காந்துரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கன்சாலிடேட்டட் ஈவே பில்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அவருடைய மல்டிபிள் ஈவே பில்ஸ் வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான் வந்து கன்சாலிடேஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்ட் ஏ ஜிஎஸ்டி ஈவே பில் நம்பர் 1ல் பார்ட் ஏல நிறைய விஷயம் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து மற்ற விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, ஜிஎஸ்டிஆர் 1 அந்த ஃபார்மில். ஸோ அதுக்கு வந்து இந்த பார்ட் ஏல இருக்க டீட்டெயில்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நான் இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணலாமா ஈவே பில்லை, கேன் ஐ கேன்சல் ஆர் நாட்? ஸோ கண்டிப்பாக வந்து கேன்சல் பண்ணலாம். பட் ஈவே பில் ஜென்ரேட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்க்கெலாம் கேன்சல் பண்ணலாம்? ஒன்று, அந்த கூட்ஸ் போய் வந்து டெலிவர் ஆகலை, எய்தர் கூட்ஸ் நாட் டிரான்ஸ்போர்ட் டெலிவர் ஆகலை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இல்லை அந்த கூட்ஸ் போய் ஒழுங்காக டெலிவர் ஆகலை, வேறு ஒருத்தனுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஆர்த்திக்கு போய் டெலிவர் ஆக பதில் ஆர்த்தி இருக்காங்களா அவங்க பக்கத்து வீட்டுக்கு போய் டெலிவரி ஆகிடுச்சு, அப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 2 ரீசன்ஸ். ஓகே, ஸோ ஃபைனல் அடுத்தது வந்து வேலிடிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஸோ என்ன வந்து வேலிடிட்டி அப்படின்னா நார்மலான ஒரு கார்கோ, ஓகே, அதர் தேன் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ.
ஓவர் டைமென்ஷனல் கார்கோ அப்படின்னா ஒரு லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்ஸ் தாண்டி போகிறப்போ அது ஓவர் டைமென்ஷனல் கார்கோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க. மற்றபடி நார்மலாக இருக்கிறது நார்மல் கார்கோ அண்ட் தென் மல்டி மாடல் ஷிப்மெண்ட். இந்த த்ரீ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ அதர் தேன் டைமென்ஷனல் கார்கோவாக இருக்கப்போ அவங்களுக்கு என்ன வந்து வேலிடிட்டி அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர் அவங்க போகிறப்பையும் அது ஒரு நாளாக கருதப்படுது. ஓகேவா? ஸோ என்னது ஒரு 200 கிலோமீட்டர் போகிறப்பையும் அவங்களுக்கு ஒரு நாளாக வந்து கருதப்படுது. இதே வந்து ஓவர் டைமென்ஷனுக்கும் மல்டி மாடலுக்கும் என்னென்னா இந்த ஒரு 20 கிலோமீட்டரே ஒரு நாளாக கருதப்படுது. வேலிடிட்டி இதுதான். ஓகேவா? ஓகே. அப்படி இது 201 ஆயிடுச்சு அப்படின்னா அது 2 நாளாக கருதப்படுது. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு நாள். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் அதிகமாக போனால் கூட தட் இஸ் 2 டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வேலிடிட்டி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிசீவ் ஆகக்கூடிய பர்சன் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னதான் டைம் லிமிட்டுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, 72 ஹவர்ஸ் அந்த போர்ட்டல் அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி 72 ஹவர்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டைம் ஆஃப் டெலிவரி இருக்கு இல்லையா இது. ஸோ இந்த 2 விஷயத்தில் எது சீக்கிரமாக ஆகுதோ அது. அப்படி 2மே பண்ணலன்னா என்னடா ஆகும்? ஒன்றுமே இல்லை. நாட் அக்செப்டட் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டீம்டு அக்செப்டடாக ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கன்சாலிடேட்டட் ஈவேபிள் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் பார்ட்டியோடது அது பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கேன்சலேஷன் பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வேலிடிட்டி பார்த்துரும். அடுத்தது வந்து பிளாக் பண்ணிவிட்டு பிளாக்கிங்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டா நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? பிளாக்கிங் ஆஃப் ஈவேபிள். ஸோ என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன் கேசஸில் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பிளாக் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது வந்து ஒருத்தவங்க காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்காங்க. அவங்க 2 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ்க்கு டேக்ஸ் பே பண்ணலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஈவேபிள் பிளாக் ஆகிடும். அடுத்து வந்து அவங்க ரெகுலர் ஸ்கீமில் இருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் ஒழுங்காக ஃபைல் பண்ணல 2 டேக்ஸ் பீரியடுக்கு அப்படின்னா அப்போவும் அவங்களுக்கு பிளாக் ஆகிடும். ரெகுலர் ஸ்கீமில் இருந்து GSTR1 அதாவது நார்மல் ஸ்டேட்மெண்ட் படி அவுட்வார்ட் சப்ளைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த GSTR1 வந்து ஃபைல் பண்ணல 2 மந்த்துக்குள்ளே அப்படின்னா ஆல் குவார்ட்டர்ஸ் விச் எவர் த கேஸ் மேபி. ஸோ அது வந்து அவங்க ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அப்போவும் வந்து பிளாக் ஆகிடும். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு பர்சன் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அப்படின்னா அவங்களுக்கும் பிளாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் என்ன ஒன்று அப்படின்னா இப்போது சின்சான் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து சோட்டா பீமுக்கு வந்து மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈவேபிள் வந்து தாராளமாக வந்து இஷ்யூ பண்ணிடலாம். இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி ஈவேபிள் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே. அவங்களுக்கு எந்த ஒரு பிளாக்கும் நடக்காது. இப்போ இந்த சோட்டா பீம் இருக்கான்ல இவன் என்ன பண்ணிட்டான், ஈவேபிள் ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ அவன் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா அவன் ஒழுங்காக வந்து GSTR ஃபைல் வந்து பண்ணலை 2 மாதத்தில். அப்போது அவன் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறப்ப என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும் ஈவேபிள். அப்போ டோரிமானுக்கு வந்து அது போய் சேராது. ஓகேவா? ஸோ அப்போ ஈவேபிள் இந்த இடத்துல என்ன ஆகிடுது, பிளாக் ஆகிடுது. ஸோ இது ஒரு விஷயம். ஓகே. பட் அதனால சின்சான் சோட்டா பீம்க்கு அனுப்புறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இது போய் அவனுக்கு ரிசீவ் ஆகிடும். பட் இவனுக்கு வந்து என்ன ஆகும், இவன் எதுவும் வந்து அடுத்ததுக்கு பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பிளாக்கிங் ரிலேட்டடாக இருக்க விஷயம். அண்ட் தென் மற்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பாருங்கள். இப்போது ஒரு ஈவேபிள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாமா? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அப்போ ஈவேபிள் வந்து ஜென்ரேட் ஆகுமானா ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம ஈவேபிள் ஜென்ரேட் பண்ணுறப்போ வெஹிக்கல் நம்பரே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ வெஹிக்கல் நம்பர் இல்லாமல் வந்து ஈவேபிள் ஜென்ரேட் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வெஹிக்கல் நம்பர் இஸ் மண்டேட்ரி. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இப்போது ஏதாவது நம்ம ஈவேபிளில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த ஈவேபிளில் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகுறப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஏதாவது வந்து நம்ம எடிட்டோ கரெக்ஷனோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. எடிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அதை மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டு நியூவாக தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது 4th வந்து இப்போது அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறப்போ வெஹிக்கல் நம்பர் எத்தனை நம்பர் வேணாலும் அப்டேட் பண்ணலாமா, எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை டைம் வேணாலும் நம்ம வெஹிக்கல் நம்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல
அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டர் இருப்பார். ஸோ கிளப்பிங் பண்ணுறது, அதாவது கன்சாலிடேட் பண்ணுறது. அந்த மாதிரி மல்டிபிள் இன்வாய்ஸஸ் வந்து பண்ணலாமா. நான் அங்கேயே சொல்லிட்டேன்ல, அதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டருக்கு எவ்வளோ இன்வாய்ஸஸ் வருதோ, ஓகேவா, ஸோ அது எல்லாமே அவர் வந்து பண்ணணும். பட் அது ஒன்றுத்துக்கும் தனித்தனி ஈவேபிள்ஸ் வந்து இருக்கணும். அந்த ஒரு ஒரு மூமெண்ட்டுக்குமே என்னது தனித்தனி ஈவேபிள் இருக்கும். அது ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அதை தான் அவர் என்ன பண்ணணும், இங்கே எடுத்துகிட்டு வந்து அவர் காமன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி கன்சாலிடேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ மொத்தமாக வந்து இன்வாய்ஸஸ்லாம் ஒன்றா சேர்த்து அது ஒருத்துக்கு ஒரு ஈவேபிள் வந்து போட முடியாது. சரியா. ஓகே. ஒரு ஒரு இன்வாய்ஸஸ்க்கும் ஒரு ஒரு மூமெண்ட்டுக்கும் ஈச் ஈவேபிள் ஷுட் பி ஜென்ரேட்டட். அந்த ஜென்ரேட் ஆன ஈவேபிள் தான் வந்து அதோடைய சீரியல் நம்பர் தான் வந்து இவர் ரெஜிஸ்டர் பண்ணி அவருடைய கன்சாலிடேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் வந்து என்னென்னா பிளாக்கிங் முடிஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவேபிள் வந்து ஓவர் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வந்து புரியாமல் நிறைய பேர் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஒழுங்காக எக்ஸாம் எழுதாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசிக்காக நம்ம தாய்மொழியில் வந்து புரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு போய் எழுதவே முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஜிஎஸ்டியில் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸும் வந்து போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஓகே கைஸ். ஸோ வி வில் see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.